வரலாற்றிலேயே மிகச் சிறந்த ஒரு ராஜா. ஆனா எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய சறுக்கல். பழங்கால வேத எழுத்துக்களை அலசி ஆராயும் இந்த ஆழமான விளக்கப்பதிவிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஏதோ ஒரு பழைய வரலாற்று நிகழ்வு கிடையாது. இது மனித மனதோட ஆழங்களையும் மன்னிப்போட எல்லையற்ற தன்மையும் நமக்கு தெளிவா காட்டுற ஒரு அட்டகாசமான பயணம். ஒரு மாபெரும் அரசனுடைய வீழ்ச்சியையும் அவர் மீண்டும் எழுந்து வந்த அந்த படிப்படியான பாதையும் நாமே பாலச போறோம். உங்க மனசுல என்னைக்காவது இந்த கேள்வி வந்திருக்கா? ஒரு மாபெரும் தலைவர் மன்னிக்கவே முடியாத ஒரு பெரிய துரோகத்தை செய்யும்போது அதிலிருந்து மீண்டு வர நிஜமாவே ஏதேனும் வழி இருக்கிறதா? பல நூற்றாண்டுகளா மனுஷங்கள தொலைத்தெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த கேள்விக்கான விடையத்தான் நாம மூல நூல்கள்ல இருந்து தேடப் போறோம். உங்க தவறுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு விடிவு இருக்கான்னு தொடர்ந்து கவனிப்போம். சரி, இந்த 51ஆம் சங்கீதத்தை நம்ம இறையியல் மூல நூல்கள் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுல 4 முக்கியமான கட்டங்கள் இருக்கு: பாவ அறிக்கை, சுத்திகரிப்பு, மறுரூபமாக்கப்படுதல், அப்புறம் ஊழியம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்ப நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சங்கீதத்தின் வார்த்தைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க நிஜமா என்ன நடந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தாவீது ராஜா செஞ்சது ஏதோ சாதாரண ஒரு தப்பில்லைங்க. விபச்சாரம், அத மறைக்க பொய்கள், சதி செஞ்ச ஒரு கொலை, கடைசியா மற்றவனோட மனைவிய திருடுறதுன்னு மாபெரும் குற்றங்களை வரிசையா செஞ்சாரு. உரியாங்கிற அந்த நேர்மையான போர்வீரனை கொன்னுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி தாவீது இருந்தாரு. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து நேருக்கு நேர் குற்றத்தை உணர்த்துற வரைக்கும் இந்த பாவங்கள் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய இருட்டுக்குள்ள அவர் இருந்திருக்காருன்னு. முதல் கட்டம் பாவ அறிக்கை. அதாவது நம்ம செஞ்ச தப்பால நிஜமாவே யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு தாவீது உணர்ற அந்த முதல் படியை பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிங்க. தாவீது, உரியா, பத்ஷேபான்னு 2 பேரோட வாழ்க்கைய முற்றிலுமா அழிச்சிட்டாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன்னு சொல்றாரு. ஏன் அப்படி? ஏன்னா நாம செய்யற எந்த ஒரு தப்பும் மனிதர்களை பாதிக்கிறதோட நிக்காம அது நேரடியாக கடவுளுக்கு எதிராக செய்யற ஒரு மாபெரும் கலகம்னு நம்ம மூல நூல்கள் ஆழமா விளக்குது. கடவுள் எவ்ளோ வருத்தப்படுவாருன்னு தாவீதுக்கு அந்த நடுக்கம் வந்துருச்சு. யோசேப்புக்கு இருந்த அதே உணர்வு இப்ப தாவீதுக்கும் வந்தாச்சு. அடுத்ததா, நான் துர்க்குணத்தில் உருவானேன்னு தாவீது சொல்றாரு. உடனே இது அவங்க அம்மாவோட தப்புன்னு நினைச்சிராதுங்க. இல்லவே இல்ல. மனுஷங்க எல்லாருமே பொறக்கும்போதே ஆதாமோட அந்த வீழ்ச்சியடைந்த சுபாவத்தோட தான் பொறக்குறாங்கங்கிற ஆழமான இறையியல் உண்மை இது. பிரச்சனை வெளியில இல்ல, தான் உள்ளத்தோட ஆழத்துல இருக்குன்னு அவரு புரிஞ்சுகிட்டாரு. ஏன்னா கடவுள் வெளித்தோற்றத்தை பாக்குறவர் இல்ல, நம்ம மனசுல நாம உண்மையா இருக்கோமாங்கிறத தான் அவர் விரும்புறாரு. இரண்டாவது கட்டம் சுத்திகரிப்பிற்கான வேண்டுதல். உள்ளான ஒரு முழுமையான ஆவிக்குரிய சுத்திகரிப்பை தேடுறது. இந்த இடத்துல தாவீது ஒரு குறிப்பிட்ட பொருளை சொல்லி ஒரு விசித்திரமான கோரிக்கையை வைக்கிறாரு. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். இந்த வசனம் ஏதோ சாதாரணமா கேட்கிற ஒரு வேண்டுதல் கிடையாதுங்க. இது விசுவாசத்தோட ஒரு தைரியமான அறிக்கை. இவ்வளவு கொடூரமான தப்புகளை செஞ்ச பிறகும் கடவுள் என்ன கண்டிப்பா முழுமையா மன்னிப்பாரு, உறைந்த மழையை விட வெண்மையா மாத்துவாருங்கிற தாவீதோட அசைக்க முடியாத நம்பிக்கை இது. நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அவர் கண்டிப்பா மன்னிப்பாரன்னு நம்புனாதான் அது முழுமையா கிடைக்கும். சரி, அதென்ன ஈசோப்பு? இந்த ஈசோப்புங்கிறது ஏதோ ஒரு சாதாரண செடி கிடையாது. பைபிள்ல இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு இறையியல் அடையாளம். பண்டைய காலத்துல ஆவிக்குரிய மற்றும் ஷரீர சுத்திகரிப்பு சடங்குகளுக்கு இதைத்தான் பயன்படுத்துவாங்க. தாவீது ஏன் குறிப்பா இதையே கேட்கணும்? அதுக்கு பின்னால ஒரு பெரிய வரலாறே இருக்கு. எகிப்துல பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை இந்த ஈசோப்பு செடியால தான் வீட்டு வாசல்கள்ல பூசினாங்க. அப்புறம் தொழுநோயாளிகள் குணமடையும் போதும் இதே ஈசோப்பு தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. பாவங்கிற தொழுநோயிலிருந்து தான் முழுமையா சுத்திகரிக்கப்படணும்னு தாவீது இதை கேக்குறாரு. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்தப்போ அவருக்கு காடி கொடுக்க பயன்படுத்தப்பட்டதும் இதே ஈசோப்பு தண்டுதான். எப்படிப்பட்ட ஒரு ஆழமான வரலாற்று தொடர்பு பாத்தீங்களா? மூணாவது கட்டம் புதிய இருதயத்தை தேடுதல். வெறுமனே பாவ மன்னிப்பு மட்டும் பத்தாது, தனக்குள்ள ஒரு மறுரூபம் வரணும்னு தாவீது ஏங்குற கட்டம் இது. மேலோட்டமான மன்னிப்பு மட்டும் கிடைச்சா பத்தாதுன்னு தாவீதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. தேவனே சுத்த ஹிருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் கேக்குறாரு. பழைய பாவ சுபாவத்தை கழுவுனா மட்டும் போதாது, எனக்குள்ள முற்றிலும் ஒரு புதிய சிருஷ்டி உருவாகணும்னு மன்றாடுறாரு. நம்ம மனசு அடிப்படையிலேயே மாறணுங்கிற அவசியத்தை இது ரொம்ப அழகா காட்டுது. அதே வசனத்துல உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும்னு அவர் ரொம்பவே கெஞ்சுறாரு. தாவீதுக்கு ஏன் இவ்ளோ பயம்? ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல கீழ்ப்படியாத சவுல் ராஜாவை விட்டு ஆவியானவர் விலகுனது அவருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நமக்கும் நடந்துருமோன்னு ஒரு நடுக்கம். ஆனா இன்னைக்கு
புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம ரொம்ப பாக்கியவான்கள். பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளோட நிரந்தரமா இருக்காரு. இருந்தாலும் நம்ம தப்பு செஞ்சா அவரு துக்கப்படுவாருங்கிறத நாம மறந்துடக்கூடாது. இப்போ கடைசி கட்டம், உண்மையான பலியும் ஊழியமும். குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு தெளிவான நோக்கத்தை நோக்கி போறது. ரட்சிப்பின் சந்தோஷமும் திரும்ப கிடைச்சதும் தாவீது சும்மா உட்கார்ந்துடல. உண்மையா மன்னிக்கப்பட்டவங்க எப்பவுமே அமைதியா இருக்க மாட்டாங்க. தன் வாழ்க்கையில நடந்த இந்த பெரிய சறுக்கலையே ஒரு பாடமா மாத்தி, மற்ற பாவிகள் எப்படி கடவுளோட கிருபைக்கு திரும்பி வரலான்னு நான் சொல்லிக் கொடுப்பேன்னு அவர் வாக்கு கொடுக்கறாரு. உண்மைதாங்க, உடைந்த ஒரு மனுஷனாலதான் உடைஞ்சு கிடக்கிற இன்னொரு மனுஷனுக்கு சரியான வழிகாட்ட முடியும். அதை தாவீது இங்க சரியா செய்றாரு. இங்க நாம ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை பார்க்கலாம். தாவீது ஒரு ராஜா, நினைச்சிருந்தா 1000 10,000 மிருகங்களை பலி கொடுத்திருக்கலாம். ஆனா கடவுள் அந்த மாதிரி வெளிவேசமான ஆடம்பரமான மதச்சடங்குகளை விரும்பல. அப்ப அவருக்கு என்னதான் வேணும்? தான் செஞ்ச பாவத்துக்காக மனம் உடைந்து இனி இப்படி வாழக்கூடாதுன்னு துடிக்கிற ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை தான் அவர் எதிர்பார்க்கறாரு. அதுதான் கடவுளுக்கு பிரியமான உண்மையான பலி. இப்போ கொஞ்சம் பின்வாங்கி ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா, உண்மையான மனந்திரும்புதலுக்கான ஒரு அட்டகாசமான 4 படி செயல்முறைய இந்த வேத பகுதி நமக்கு தருது. பாவங்களை அறிக்கையிடுறது, சுத்திகரிப்பை தேடுறது, உள்ளான மறுரூபத்தை கேட்கறது, அப்புறம் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யறது. நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் இந்த தெளிவான வரைபடத்தை பின்பற்றி திரும்பவும் கடவுளோட கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விளக்கப்பதிவு முடிக்கும் தருவாயில நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்னு இருக்கு. தாவீது உண்மையாகவே மன்னிக்கப்பட்டாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அவர் செஞ்ச செயல்களுக்கான விளைவுகள் பூமியில அவர் குடும்பத்தை ரொம்பவே கடுமையா பாதிச்சுச்சு. இருந்தாலும் அவர் மனசார செஞ்ச அந்த மனந்திரும்புதல் அவருக்கு முழுமையான தெய்வீக மன்னிப்பையும் இரக்கத்தையும் வாங்கி கொடுத்துச்சு. கடவுளோட இந்த இரக்கம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு மனித குலமே இருந்திருக்காது, இல்லையா? நாம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இது உங்கள ஆழமா சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வி. உங்க கடந்த கால தவறுகளோ வீழ்ச்சிகளோ எவ்ளோ பெரியதா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா வெளிவேசத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்க நொறுங்குண்ட இருதயத்தை ஒரு எளிமையான உண்மையான பலியா தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்க நீங்க தயாரா? இத பத்தி கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து தேடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம்.